துபாய் மாதிரி அரபு கண்ட்ரில வேலை செய்ற எல்லாருக்குமே இந்த பாத்ஸ பத்தி தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் கலெக்ஷன் பாத்ஸ் தான். போர் நடக்கிற காலகட்டத்தில மக்களுக்கு சாப்பாடும், தண்ணியும், துணிமணியும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றதுனால, இந்த அரபு கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள் தான் அந்த துணிகள போடுவாங்க. நம்மளுமே என்கிட்ட இருந்த புது துணிகள நான் யூஸ் பண்ணாத துணிகள எடுத்துட்டு வந்துட்டு, அவங்கள மாதிரி நாட்டுக்கு சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உள்ள வந்துட்டு நீங்க ஒரு கவர்ல நீங்க நாட் பண்ணி உள்ள வச்சுட்டிங்கன்னா, அந்த துணி எந்த ஒரு அழுக்கும் இல்லாம அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். நீங்க என்னதான் துணிய வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கவர் பண்ணி போட்டாலும், அவங்க அவங்கள்ட்ட சுத்தம் பண்ணி தான் அவங்கள்ட்ட போய் சேர்ப்பாங்க. அரபு கண்ட்ரில நெறையா நல்ல விஷயங்கள் இருக்கு. உணவில்லாத இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு இந்த மாதிரி அவங்கள்ட்ட சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சாப்பாடு எல்லாமே இங்கே கவர் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு ஃபில்டர் அடிக்கிற வெயில்ல தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு கூலரோட சேர்த்து ஃபில்டர் தண்ணி தான் அங்க இருக்கும். துபாய்ல லைசென்ஸ் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில 3 வண்டிக்குள்ள